இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இந்த நேரத்தில் மங்கள் அவர்கள் பைபிள் ஸ்டடி நடத்துவார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். உடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே உடைய வசனங்களை போதிக்கிற அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகுதிப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய், உற்சாகப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் இங்கிருந்து உம்மோடு கூட அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பேசுங்க. அன்பர் இயேசு மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. புத்தகத்தை எத்தனை இதாக பிரித்து படித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பாகங்கள்? பழைய ஏற்பாடு 10 பாகங்களாக பிரித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? இது ஆதி காலம், கோத்திர பிதாக்களின் காலம், எகிப்தில் அடிமைத்தனம், அது என்னது அந்த கட்டம், வனாந்திரம், அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் தேசங்களை சுதந்திரித்த காலம், நியாயாதிபதிகள் காலம், ஐக்கிய ராஜ்ய காலம், பிளவுபட்ட காலம், சிறை பிடித்து செல்லப்பட்ட காலம், திரும்பி வந்த காலம். இப்படி 10 பகுதிகளாக இதை நாம் பிரித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கு தான் அந்த 10 பகுதிகள். இந்த 10 பகுதிகளில் ஆதியாகமத்தில் கோத்திர பிதாக்களின் காலம் பார்த்தாச்சு. ஆதி காலம் பார்த்தா கோத்திர பிதாக்கள் காலத்தில் யாரெல்லாம் இருக்கா? யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப். யாக்கூப் கூட 12 பிள்ளைகள். அதிலிருந்து எகிப்திய அடிமைத்தனம். அப்படிதானே? அங்கே என்ன முக்கியமாக நடக்கிறது? எகிப்தில் அடிமைத்தனம், 10 வாதைகள். தேவன் அங்கிருந்து புறப்பட்டு கொண்டு வருகிறார். அடுத்தது வனாந்திர பயணம் தொடங்குகிறது. அங்கே யாத்ராகமத்தில் வேற என்ன இருக்குது? யாத்ராக புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் உடனே எல்லாரும் சொல்லணும். ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு முன்னல்ல முக்கியமான ஒரு சம்பவம், 10 கட்டளை. அப்புறம் தான் ஆசரிப்பு கூடார வடிவமைப்பு, ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது. லேவியராகமம் இதை குறித்து சொல்லுகிறது. லேவியர்களுக்கான ஆகமம். யாத்ராகமத்தில் வழிபாட்டு கூடாரம் செய்யப்படுகிறது, ஆலயம். இந்த ஆலயத்தில் எப்படி லேவியர்கள் பணி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது தான் லேவியர். லேவியர் ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 7 அதிகாரங்களில் பலிகளை குறித்து இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு. பர்ன்ட் ஆஃபரிங், மீல் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். அதாவது தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, அப்புறம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த முதல் 7 அதிகார லேவியர் ஆகமத்தில் இந்த முதல்ல 3 அதிகாரங்கள் அந்த பலிகளை குறித்தும், அடுத்தது 7ஆம் அதிகாரம் வரை அந்த பலிகள் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படும் ரெகுலேஷன்ஸ்.
அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி எப்படி இறங்கி வந்தது. 10ஆம் அதிகாரத்தில் நாதாபும் அபியும் வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடியினால எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், எப்படி மரித்து போனார்கள். 11ஆம் அதிகாரத்தில் என்னென்ன ஆகாரம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, சுத்தமானது சுத்தமில்லாத மிருகங்கள். 12ஆம் அதிகாரத்தில் பிள்ளை பேர். அப்படியே வந்தீங்கன்னா அசுத்தமான காரியங்களை, டிஃபைல்மெண்ட், இதை குறித்து இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது பாவ நிவர்த்தியின் நாள். அந்த பாவ நிவர்த்தி முடிஞ்சு அதுக்கு பிறகு 23ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த புத்தகம்? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் யூத பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த யூத பண்டிகைகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு பண்டிகைகளை குறித்து தெரியும்? இந்த யூத பண்டிகை எத்தனை பண்டிகைகள் இருக்குது? 7 பண்டிகைகள். சூப்பர். யாராவது சொல்ல முடியுமா? 7 எடுத்திருக்கானா? இல்ல, சிஸ்டருக்கு தெரியும். வேற? சரி, பரவாயில்ல. சொல்லுங்க சிஸ்டர். புளிப்பில்ல அப்ப பண்டிகை, அறுப்பின் முதல் பலன். வெரி குட். பெந்தைகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் நாள் கூட. 7 கர்த்தரின் பண்டிகைகள் மொத்தம் 7 இருக்குது. 7 ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லுவார்கள். கர்த்தரின் பண்டிகைகள் எத்தனை? 7 பண்டிகைகள். இந்த மாதமும் கர்த்தர் சுத்தமான அடுத்த மாதமும் இந்த 7 பண்டிகைகளும் நமக்கும் என்ன சம்பந்தம், கிறிஸ்துவுக்கும் இந்த 7 பண்டிகைகளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ முதலாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா பண்டிகை, அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, அறுப்பின் முதற்கனி சொன்னாங்க சிஸ்டர். அடுத்தது பெந்தைகோஸ்தே பண்டிகை. பெந்தைகோஸ்தேனா எவ்வளவு பேருக்கு தெரியும்? பெந்தைகோஸ்தே பண்டிகைன்னா என்ன? 50. வெரி குட். அடுத்தது 4 ஆச்சுதான். 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவர்த்தியின் நாள், 7 கோடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் அவருடைய விவசாயத்தை சார்ந்த பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் எதுக்குன்னா, முதல்ல இப்ப நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தது என்ன கொடுத்தாரு? முதல்ல மீட்கப்பட்டவர்களுக்கு எதை கொடுத்தாரு? பிரமாணம் கொடுக்கிறார். அங்கிருந்து மீட்டு எடுத்துட்டு வந்தார்கள, எகிப்தில இருந்து கொண்டு வந்ததும் அதுக்கு முன்னால பிரமாணம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டதும் அப்படி சொல்லலாம். முதல்ல பிரமாணம் கொடுக்காரு. ஏன் கொடுக்காரு? கீழ்ப்படிந்து நடப்பதற்கு. ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட போய் பைபிளை நீ ஏன் கீழ்ப்படியலன்னு கேட்க மாட்டாரு. ரட்சிக்கப்பட்டவங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்பாரு, நீ ஏன் இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிய. பிரமாணம் கொடுத்தாரு. அடுத்த என்ன செய்தாரு? நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு வழிபாட்டு கூடாரத்தை கொடுத்தாரு. அப்படிதானா? இப்ப என்ன செய்ய போறாரு? லேவியர் ராகமத்துல ஆசாரியர் எப்படி உள்ளுக்கு நுழையணும்னு சொன்னாரு. ஆனா சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் போனதெல்லாம் எடுத்தா, சுற்றி இருக்கிற கோத்திரங்கள் எல்லாம் எடுத்து 12 கோத்திரம் இல்லையா, அவங்க எப்படி பண்டிகைகளை கொண்டாடி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் இந்த 7 பண்டிகைகளும். பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் நாள், அடுத்தது கூடார பண்டிகை. இந்த பண்டிகைகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு. ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ் ஃபெஸ்டிவல். அப்படின்னா புனித பயண பண்டிகை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புனித பயண பண்டிகைகள்னா எத்தனை பேர் தெரியும்? வருஷத்துல 3 முறை ஜனங்கள் எருசலேமுக்கு கட்டாயம் ஆண் மக்கள் யாவரும் போக வேண்டும் இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு.
அதனாலதான் புனித பயண பண்டிகை. மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் இருந்தெல்லாம் எருசலேமுக்கு இந்த பஸ்கா பண்டிகைகளுக்கு, இந்த பண்டிகை ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகைகளுக்கு போவாங்க. அதனால இந்த பண்டிகைகளுக்கு பெயர் புனித பயண பண்டிகைகள். லேவியராகம 23 அதிகாரத்திலிருந்து ஆங்காங்கே இந்த 7 பண்டிகைகளையும் முதலாவது கொடுத்து விட்டு, அடுத்தது ஒவ்வொரு பண்டிகைகளும் அதற்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்து பார்க்க போகிறோம் இந்த நாள். லேவியராகம 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது பண்டிகை என்ன பண்டிகை சொன்னேன்? பஸ்கா பண்டிகை. இது வாசிக்க முடியுதுல்ல? பெருசா இருக்குல்ல? சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இது அதை இங்க பார்த்து வாசிங்க. ஏன்னா பைபிள்ல கரெக்டா அது வராது, வசனம் இடையிடையே தான் போட்டிருக்கேன். சபை கூடி வந்து பரிசுத்தமா ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் என்ன பண்டிகை? யாருடைய பண்டிகை? கர்த்தரின் பண்டிகை. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் அந்தினா என்னது? சாயந்தரம். நம்ம கம்யூனியன் எடுக்கல, இங்கிலீஷ்ல என்ன பேர்? ஹோலி கம்யூனியன். வேற லாஸ்ட் சப்பர் அப்படின்னா என்ன இங்கிலீஷ்? தமிழ்ல கடைசி ரா போஜனம். ராவிருந்து ரா போஜனம். ஏன் இந்த பேர்? ஏன் பஸ்காவை நைட்டு கொண்டாட சொன்னாரு? இஸ்ரவேல்ல ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த அடிமைத்தனத்தில் 400 வருஷம் இருந்தாங்கல்ல, இவங்களுக்கு மெயின் சாப்பாடே ராத்திரி தான். ஏன்? பகல் முழுதும் எங்க இருக்கணும்? வேலை செய்யணும். பார்வனுடைய வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். பிள்ளைகளெல்லாம் போட்டு போயிடுவாங்க. ராத்திரி வந்துதான் மெயின் கோர்ஸ். இன்னைக்குமே இஸ்ரவேலர்களுக்கு ராத்திரி சாப்பாடு தான் மெயின் கோர்ஸ். அதே மாதிரி இஸ்ரவேல் நமக்கு நம்முடைய நாள் எப்போ தொடங்குதுன்னா காலையில இருந்து நைட்டு. இஸ்ரவேலருக்கு அப்படி இல்லை, நைட்ல இருந்து காலையில தான் அடுத்த நாள். ஒரு நாள் நைட் தான் தொடங்கு நாள். அதனால அதுக்கு பேர் லாஸ்ட் சப்பர். ராவிருந்து ராபோஜனம் சொல்லுகிறோம். அப்போ அந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில கர்த்தரின் பஸ்கா. இந்த பஸ்கா எப்படி பண்ணணும், எப்படி அடிக்க வேண்டும் என்பதை குறித்து பின்னால பார்க்கலாம். 10ஆம் தேதி ஆடை பிடிச்சிட்டு வந்து 14ஆம் தேதி கொல்ல வேண்டும். முதலாவது பஸ்கா பண்டிகை. அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாக இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை. 2வது பண்டிகை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 மறந்துடக்கூடாது தயவுசு. முதல் பண்டிகை என்னது? பஸ்கா. 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அந்த எல்லை எங்கிலும் புளிப்பு இருக்கக்கூடாது. 3வது பண்டிகை முதற்கனி பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. முதற்கனி அப்படின்னா என்னது? நம்ம விவசாயத்தில் வரக்கூடிய முதல் கனியை கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துது. முதற்கனி வாசிப்போமா? நான் கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில். ஆமா, நான் சொல்ல எல்லாமே அந்த அவங்களுடைய அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை சார்ந்தது. இவங்க நன்றி செலுத்த வானம் மழையை ஏற்ற வேளையில பெய்யும், பனி ஏற்ற வேளையில பெய்யும், ஆகாரம் ஏற்ற வேளையில விளையும். தேவனை மறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு எல்லாமே முடியுது. புரியுதா? இப்போ நம்ம மேப் பிரகாரம் நடுவில் என்ன நதி ஓடுது? எல்லாம் மறந்து போச்சு. யோர்தான் நதி நடுவில், அப்படிதானே? சரி, அங்கிருந்து வரும்போது யோர்தான் நதி இருக்குது. வேற என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குது? கலிலேயா கடல் இருக்குது, அந்த பக்கம் சவக்கடல் இருக்குது, அப்படிதானே? இந்த பக்கம் என்ன இருக்குன்னா மோவாப் தேசம், அம்மோனியர் தேசம்.
இதுதான் இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தை மூணா பிரிச்சோம். யாருக்கு சொல்ல முடியும் மூணா? மேல உள்ள பகுதி என்ன பகுதி? நான் இருக்கிற பகுதி கலிலேயா, சமாரியா, யூதேயா. நீங்க ஒருத்தர் மேப் கூட பார்க்கல, எல்லாம் மறந்து போச்சு இல்லை. சரி, கலிலேயா, சமாரியா, யூதேயா. ஜனங்க கீழ்ப்படிந்தா இந்த பக்கம் மத்திய தரை கடல் இருக்குது. ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் காற்றுங்கிறது அடிக்கும். குளிர்ந்த காற்று வரும். இந்த இடம் நல்ல செழிப்பா. மேல எர்மோன் மலை இருக்குது. எர்மோன் மலையில இருந்து தான் அந்த தண்ணி கலிலேயா கடல்ல கலந்து அது நேர யோர்தான் நதியா அங்க போய் எந்த கடல்ல சேருது? சவக்கடல்ல போய் சேருது. அப்போ ஜனங்கள் கீழ்ப்படியும் போது ஒன்று மேல் காற்று வரும், அல்லது வடக்கிருந்து காற்று வரும், செழிப்பை கொண்டு வரும். ஆனால் இந்த ஜனங்கள் இயேசு தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது இந்த பக்கம் என்னன்னா வனாந்தரம். இங்க இருந்து காத்து வந்துன்னா ட்ரை காற்று என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா பயிர்கள் எல்லாம் காய்க்கும். இந்த இஸ்ரேலுக்கு நேர கீழே ஒரு லைன் போட்டு போனீங்கன்னா அங்க ஆப்பிரிக்கா தேசம் இருக்கு. அங்கிருந்து வெட்டு கிளிகள் வரும் கீழ்ப்படியாத பட்சத்தில். நம்ம பார்க்குற மாதிரி வெட்டுக்கிளிகள் இருக்காது. அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு கூட்டமாக வரும்னு வைங்களேன். இப்போ ஒரு தென்னந்தோப்பு இருக்கிற 1000 தென்னை மரம் இருக்குன்னு வைங்க. இந்த வெட்டுக்கிளிகள் ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து வரும் பொழுது ஏரோப்ளைன் போகிற சத்தம் மாதிரி கேட்கும். இது தென்னந்தோப்பை தாண்டி போன பிற்பாடு தென்னை மரத்தை பார்த்தா எல்லாம் வெறும் கம்பு கம்பாக தான் இருக்கும். வெட்டுக்கிளிகள் என்ன செய்திடும்? மரத்தை அப்படியே அடிச்சு. அதனால அத்தி மரம் தொழில் விடாமல் போனாலும் காரணம் என்னன்னா ஆண்டவர் அதான் சொன்னார் தெளிவா அவங்ககிட்ட. நீங்க இதெல்லாம் உபாகமத்துல எல்லாம் போய் படிச்சுக்கணும். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய விவசாயம் செழிக்கும். இந்த பண்டிகைகளும் அதை மாதிரி தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு முதற்கனி வேணும்னா அல்லது புளிப்பில்லா அப்பம் புசிக்கணுமானா நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அழகா பிளான் பண்ணார். அவங்க அடுத்தது முதற்கனிக்கு பிறகு என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்னன்னா வார பண்டிகை. வாரங்களின் ஃபெஸ்டிவல் ஆஃப் த வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அசைவாட்டும் சேர்ந்து வாசிப்போம். அசைவாட்டு கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறணும். 7 வாரம்னா எவ்வளவு நாள்? 49வது நாள். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளையே 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்ப 4 பண்டிகை ஆயிடுச்சு. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இது இஸ்ரேல் தேசத்தில் மொத்தம் 2 புத்தாண்டு உண்டு. ஒன்று பஸ்கா பண்டிகை இருக்கு பாருங்க, அதுல ஒரு புத்தாண்டு. அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் நியூ இயர். அவங்களுக்கு ஜூயிஷ் நியூ இயர். ஆனா அவங்களுக்கு சிவில் நியூ இயர் இந்த எக்கால பண்டிகை கொண்டாடுகிற 7ஆம் மாதம் பிஸ்ரைன்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 கேலண்டர் இருக்கா இல்லையா? தமிழ் இங்கிலீஷ். தமிழ்ல என்னது? தை பொங்கல் மாசி. யாருக்கு தெரியும் தமிழ்? தை பொங்கல் தமிழ் கேலண்டர் யாருக்கா தெரியுமா? ஆனி, ஆவடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. பரவாயில்ல, இல்லை நிறைய பேர் தெரிஞ்சு. அதே மாதிரி யூதர்களுக்கு 2 கேலண்டர்கள் உண்டு, நாள்காட்டி. ஒன்று அதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பஸ்கா, அதனால நேரத்தில் வர்ற. ஸோ இந்த சிவில் நியூ இயர் தான் எக்கால பண்டிகை 7ஆவது மாதம் கொண்டாடக்கூடியது. வாசிப்ப நீ சொல்ல வேண்டியது என்னென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. எக்காலம் முடிஞ்சதும் பாவ நிவர்த்தியின் நாள், பாவ நிவர்த்தி பண்டிகை. அந்த வாசிப்போம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி
உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருக்கும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அடுத்தது பாவ நிவர்த்தியின் பண்டிகை. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சேர்ந்து வாசிப்போம். கூடார பண்டிகை. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னென்றால் 15ஆம் தேதி முதல் 7 நாளாகவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் பண்டிகை இருக்கு. இதுதான் பிரமாதமான அவங்களுக்குள்ள ஒரு பண்டிகை இஸ்ரவேல் தேசம். இந்த 7 பண்டிகைகளில் முதல் பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை, பெந்தேகோஸ்த பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் நாள், கூடார பண்டிகை. இதுல முதல் செட் ஆஃப் பண்டிகை தான் 1ஆம் மாதம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. ரெண்டாவது வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான இது வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. இந்த பஸ்கா பண்டிகை வருஷம் அவங்களுக்கு நமக்கு மார்ச் ஏப்ரல்ல வர்றது, அவங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதம். இது என்ன? ஆவிக்குரிய கேலண்டர், நாட்காட்டி. இந்த மாதத்துக்கு பாருங்க, அதுல போட்டிருக்கு பாருங்க, ஆபீப் பின்னால நிசான், 2 பேரும். ஆபீப் மாதம் இங்க இருக்க, ஆபீப் இருக்கா பாருங்க, இந்த இடத்துல வரல, வேற இடங்கள்ல வரும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுக்கு வருஷத்தில், இந்த மாதத்துக்கு பெயர் ஆபீப் மாதம் அல்லது நிசான் மாதம். இந்த இதுல 3 பண்டிகைகள் ஒரே செட்டா வரும். பொதுவாக இந்த பண்டிகையை புளிப்பில்லா 3ஐயும் சேர்த்து புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அல்லது பஸ்கா பண்டிகைன்னு பிரதானமா சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. 1ஆம் மாதம், அதாவது மார்ச் ஏப்ரல்ல அவங்களுக்குடைய ஆபீப் மாதம் அல்லது நிசான் மாதம் 1ஆம் தேதி என்ன போட்டிருக்குது? பிரதான மாதம். அந்த மாசம் 10ஆம் தேதி ஒரு ஆடை கொண்டு வீட்டில் வச்சிருக்கணும். பஸ்கா 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஆடை நல்ல செழிப்புள்ள ஆடா இருக்கணும். எப்படி இருக்குன்னா, அது 1 வயதும் என்ன 1 வயது ஆடும் எப்படி இருக்கணும்? ஆமா, எந்த குறையும் இருக்கும், பழுதற்றதும். 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி 1 வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது ஒவ்வொரு வீடும் ஒரு இதை திரும்பணும். இன்னும் பஸ்காவை நான் தெளிவா பின்னால வரேன். ஆனால் அந்த 7 பண்டிகையினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல தான் நின்று கொண்டிருக்கிறேன். இது பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டிய விதம். 15ஆம் தேதி பஸ்கா அடிச்சுட்டாங்கன்னா 14 முடியுது. 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டும். இது எந்த மாதம்? நல்ல ஞாபகம். இந்த மாதம் ஆபீப் மாதம் அல்லது 1ஆம் நிசான் மாதம் அல்லது 1ஆம் மாதம். 15ஆம் தேதியிலிருந்து 1 வாரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டும். சரிங்களா? எவ்வளவு நாள்? ஒரு வாரம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிஞ்சதுன்னா முதற்கனி பண்டிகை. கீழே படம் போட்டிருக்கேன். பஸ்கா, இந்த புளிப்பில்லா அப்பம் ரொட்டி. அந்த காலத்தில் அவங்க பார்க்கறதுக்கு நமக்கு பிஸ்கட் மாதிரி இருக்குது. இதுதான் புளிப்பில்லா அப்பம். அப்படிதான் இருக்கும். அடுத்தது முதற்கனி பண்டிகை. அது எப்போ வருதுன்னா 15லிருந்து 1 வாரம் முடிஞ்சு ஒரு சாபத்து முடிஞ்சதும் முதற்கனி பண்டிகை. 3 பண்டிகை ஆச்சுதான். இது எத்தனை மாதம்? 1ஆம் மாதம். அதுல இருந்து 7 வாரம் கவுண்ட் பண்ணும். இதெல்லாம் லேவியராகமத்தில் இருக்குது. நீங்க பார்க்கணுமானா யாத்ராகமம் 12 எழுதிக்காங்க. யாத்ராகமம் 12 இருக்குது. லேவியராகமம் 16 இருக்குது. லேவியராகமம்
23 இருக்குது, எண்ணாகமம் 28, 29 இருக்குது. நல்லா கவனிச்சுக்காங்க. அப்ப முதல் 3 பண்டிகைகளும் ஒரு செட். இப்போ சுத்தி உள்ள நாடுகள்ல இருந்து நீங்க இங்க இருந்து பண்டிகை கொண்டாட கோயம்புத்தூர்ல நடக்கணும் வைங்களேன், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகூர் எல்லா இடங்கள்லும் இங்க வருவாங்க. இந்த 3 பண்டிகைக்கு 3 முறை வருவாங்களா, அது வந்துட்டு ஒரேடியா போயிடுவாங்க? ஒரே தான், ஒரே நாள்ல என்ன 3 வந்துட்டு எப்படி? முதல் நாள் பஸ்கா, அது பஸ்கா முடிஞ்சதும் புளிப்பில் அப்போ ஒரு வாரம், அதுக்கப்புறம் முதற்கனி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 7 வாரம் இருக்கு. 7 வாரம் முடிஞ்ச பிறகு 50வது நாள் வருகிறது தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது எப்ப நடக்குன்னா ஆல்மோஸ்ட் 3ஆம் மாதம் வந்துடும். 1ஆம் மாதம், 3ஆம் மாதம். நமக்கு இதுல பெந்தேகோஸ்தே பண்டிகை பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது. அப்படின்னா என்ன? 50வது நாள் வந்த பொழுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்ன எதை குறித்து சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாளை குறித்து சொல்லுது. அப்படிதானே? அப்போ 50வது நாள் இந்த பக்கம் 3 பண்டிகை நல்ல கவனிங்க. பஸ்கா, புளிப்பில்லா அப்பம், முதற்கனி. பெந்தேகோஸ்தே பண்டிகை எத்தனாம் மாதம்? அபிஷேகம் இறங்குகிற பண்டிகை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் 3 பண்டிகை இருக்கு. அது 7வது மாதம் கொண்டாடுகிற பண்டிகை. அது எதெல்லாம்னா 1ஆம் தேதி எக்கால பண்டிகை 7ஆம் மாசம், 10ஆம் தேதி பாவ நிவர்த்தியின் நாள், 15ஆம் தேதி கூடார பண்டிகை. இது 7ஆம் மாதம். இந்த பக்கம் எத்தனை பண்டிகை? 3. தலையில இந்த பண்டிகைக்கு பேர் என்ன? இந்த பக்கம் எக்காலம், பாவ நிவர்த்தியின் நாள், கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் ரொம்ப முக்கியம். மார்ச், ஏப்ரல் பஸ்கா, அதுல இருந்து 50. அதுக்கு பிறகு சம்மர் தொடங்கிருக்கு. பெந்தேகோஸ்தே முடிஞ்சது இங்கிருந்து இந்த பக்கம் 7ஆம் மாசம் வர்றது வர சம்மர் தொடங்கிருக்கு. சம்மர் தொடங்கினதும் அப்புறம் இலையுதிர் காலம் வரும். இது வசந்த காலம். வசந்த காலம் முடிஞ்சு சம்மர்லாம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்ததும் எக்காலம் ஊதுவாங்க. புது வருடம் தொடங்குது. இது எந்த வருடம்? சிவில் நியூ இயர். நமக்கு ஜனவரி தொடங்குதுல அது மாதிரி. இது சிவில் நியூ இயர். அந்த நியூ மூன் பார்த்த உடனே ரோஷ் ஹாஷானா அப்படின்னா எக்காலம் ஊதுவாங்க. எதுக்கு எக்காலம் ஊதுவாங்க தெரியுமா? பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல எக்காலம் எதுக்குன்னா, இப்ப நான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதான் நான் வழிபாட்டு கூடாரம் நடுவில் இருக்க வழிபாட்டு கூடாரம் இருக்கு. வடக்க 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம், கிழக்கு 3 கோத்திரம், மேற்க 3 கோத்திரம், 12 கோத்திரம். இந்த கோத்திரம் புறப்படணும் பார்த்தீங்களா? அப்போ ஆசாரியர் பூரியல் எடுத்து ஊதுவான். ஒரு ஊதுனா கோத்திர தலைவர் எல்லாம் வரணும். 2 தடவை ஊதுனா சபையார் கூடி வரணும். ஒவ்வொன்றுக்கும் அவங்க அடையாளம் வச்சிருப்பாங்க. யுத்தத்துக்கு ஓடுற போறதுக்கு இது ட்ரம்பட் பிளாஸ்ட் நீள ஊதுவான். எனிமி வந்துட்டாப்பா யுத்தத்துக்கு புறப்படுங்க. எக்காலம் ஊதுறது அப்படின்னா ஞாபகக்குறி. அப்ப இஸ்ரேல் தேசத்துல எக்காலம் ஊதுகிறது என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல நாள் பிறந்தாச்சுப்பா, எக்கால பண்டிகை வந்தாச்சுப்பா, நம்மலாம் இதுவரை பாவத்துல கடந்தோம், நம்ம பாவ நிவர்த்தி நாள் வந்து வச்சு, அதனால நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு ரெடியாகுங்க. இந்த நாட்கள்ல ஆத்துமாக்களை அவங்க எல்லாம் தங்களை தாழ்த்த வேண்டும். அதுல இருந்து 10வது நாள் பாவ நிவர்த்தி நாள். அதுதான் இஸ்ரேல்ல முக்கியமான நாள்.
இங்க ஆசாரியம் ஆடை வெட்டி ரத்தத்தை கொண்டு தெளிக்கிற கதையெல்லாம் சொல்லியிருக்கானா இல்லையா? அதான் அது முடிஞ்சதும் கூடார பண்டிகை, கூடாரத்துல போய் உட்கார்ந்து, இப்ப என்னன்னா வின்டர் வந்தாச்சு இந்த காலகட்டம், இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு கூடாரம் போட்டுருவாங்க. ஆண்டவர் எதுக்கு இந்த பண்டிகை கொடுத்தாரு தெரியுமா? வனாந்தரத்துல உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி கூடாரத்தில் உட்கார்ந்து வாழ்ந்தாங்க என்பதை அவருடைய சந்ததியாருக்கு தெரிவிக்கும்படியாக இந்த கூடாரம். இந்த 7 பண்டிகைகளும் நீங்க கேட்கலாம், என்னத்துக்கு பிரதர் இதெல்லாம் 7 பண்டிகைகளும் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. 7 பண்டிகைகளும் இருக்கு பாருங்க. 1ஆம் மாதம் 3, 3ஆம் மாதம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, 7ஆம் மாதம் எக்காலம் பாவ நிவர்த்தி. இதுல எதுக்கு யூத பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவன்னு கொடுத்துருக்கேன் என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லிட்டு விளக்கமா நான் எடுப்பேன். நான் இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிற காரியம் இல்லை. முதல் 3 பண்டிகைகளும் நிறைவேறிட்டுன்னு போட்டிருக்கேன். 2வது 3ஆம் மாதத்தில் உள்ள பண்டிகை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கடைசி 7ஆம் மாதத்தில் உள்ள 3 பண்டிகைகளும் நிறைவேற வேண்டியது. இதுக்கும் மேல போட்டிருக்க யூத பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பஸ்காவாகிய இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். யாரு? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். 2வது புளிப்பில்லா அப்பம், புளிப்பு பாவத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது, அகற்றப்பட்டாகிவிட்டது. 3வது முதற்கனி, உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் யார்? இயேசு. அப்ப இயேசு அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்து புதிய சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? தெளிவா இருக்கு. அடுத்த என்ன சொன்னார்? நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலே எங்க காத்திருக்க சொன்னார் ஆண்டவர்? எருசலேமில் காத்திருங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? மேல் வீட்டாரில் போய் இருந்தாங்களா இல்லையா? 120 பேர். அப்போ சொல்ல 2வது, நீங்க லூக்கா 24 எடுங்க, அப்ப தெரியும். என்னவோ நான் எங்கேயோ இருந்து வாசிக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லூக்கா 24 48 இருந்து வாசிங்க. அனுப்புகிறேன். இல்ல லூக்கா 24 48. சரி, 49 வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போஸ்தலர் 2வது வருங்க, 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அல்ல 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு. எதுக்கு எருசலேம் போறாங்க எல்லாரும்? இயேசு 40 நாள் அளவும் காணப்பட்டார். வாசிங்க 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அதுக்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்புறம் 10 நாள் எங்க போய் இருக்கிறாங்க? எருசலேமில காத்து இருக்கிறாங்க. அதான் பெந்தேகோஸ்தே நாள். புரியுதா? அப்போ அன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 3வது இனி நடக்க வேண்டியது, மத்திய வானத்திலே எக்கால சட்டம் துணிக்கும். அல்லேலூயா. அப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படும்.
கடைசி கூடார பண்டிகை என்பது நாம் பரலோகத்தில் போய் வாசம் பண்ண. புரியுதா? இந்த 3 பண்டிகைகளும், அதாவது இந்த 7, அதாவது மொத்தமாக இந்த 3 பண்டிகைகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகை கூட பொதுவாக சொல்லுவாங்க, காமனா. இந்த பண்டிகைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் ஒன்று நிறைவேறிட்டு அப்புறம் தொடர்கிறது நிறைவேற வேண்டியது. இந்த 3 பண்டிகைகளும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். இந்த படம் இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ். 1ஆம் மாதம், 3ஆம் மாதம், 7ஆம் மாதம் உள்ளுக்கு வந்து அந்த கேலண்டர்லாம் கொடுத்துருக்கேன். நம்முடைய நடுவில் கொடுத்துருக்கிறது நம்முடைய ஆங்கில கேலண்டர். வெளியே கொடுத்துருக்குது என்னது? யூத கேலண்டர். நிசான் ஆபீப் இருக்குதா, டிஷ்ரின்னு போட்டிருக்கு பாருங்க 7ஆவதுல. அதுதான் அவங்களுக்குடைய யூதர்களுக்குடைய சிவில் கேலண்டர். இது வந்து ஆவிக்குரிய கேலண்டர். 1ஆம் தேதி முதல் மாதம். இந்த முதற்கனி, புளிப்பில்லா பஸ்கா, புளிப்பில்லா முதற்கனி, பெந்தேகோஸ்தே, இது எல்லாமே. பூரிம் பண்டிகை யாருக்கு தெரியும்? அகஸ்வேரு யாரு? எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்கள்ல நடந்த சம்பவம். இது வந்து எக்ஸ்ட்ரா பண்டிகை. பூரிம் பண்டிகை தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. அதனாலதான் ஹனுக்கான்னு சொல்லுவாங்க. தேவாலயத்தை அசூசிப்படுத்தினபடினால மக்காபியர்கள் வந்து தேவாலயத்தை சுத்திகரித்து இயேசு இருக்கும் பொழுது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை நடந்தது. கீழே கொடுத்திருக்கிற இந்த பக்கம் உள்ளது எல்லாமே வசந்த கால பண்டிகை, இந்த பக்கம் உள்ளது எல்லாமே இலையுதிர் கால பண்டிகை. புரியுதா? ஆனா இந்த 3 இது பொதுவாகவே வழக்கமா என்ன சொல்லுவாங்க? 3 பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பெந்தேகோஸ்து பண்டிகை, கூடார பண்டிகை. அதனாலதான் யாத்ராம 23:17 சொன்னாரு. யாத்ராம 23 பாருங்க, வருஷத்துல 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் வரக்கடவர்கள். இந்த வருஷத்துல 3 முறை எல்லாரும் சுற்றி இருக்கிற நாடுகள்ல இருந்து வந்துருவாங்க. ஒரு தடவை பவுல் இங்க வந்த பொழுதுதான் அங்க பயங்கர கூட்டம். அவரை பிடிச்சு கொல்லதுக்கு போனாங்க. அப்போ இந்த பண்டிகை நாட்கள்ல வந்து எருசலேம் எப்படி இருக்குன்னா ஜெய 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 ஜெயன்னு கூட்டமா இருக்கும். சிலவங்க பஸ்கா பண்டிகை வந்துட்டு இருந்துட்டு பெந்தேகோஸ்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு பிறகுதான் 7ஆம் மாசம் வரணும் அந்த இலையுதிர் கால பண்டிகையை கொண்டாடுவது. அவன் வருஷத்துல 3 தரம் ஆண் மக்கள் போனோம். அதனாலதான் இயேசு என்ன செய்தார்? யோவான் 10 22 வசனம் வாசிங்க. யோவான் 10:22. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. தேவாலய பிரதிஷ்டை இருக்குதா? இந்த நாட்கள் எல்லா வம்சங்களிலும் எல்லா தலைமுறைகள்ல இருந்து இங்க வந்து கொண்டாட வருவாங்க. அதனால வருஷத்துல 3 தரம் இங்க வர வேணும். ஒரு இடத்துல இயேசு பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். யோவான் 2:13 அங்க போய் என்ன பண்ணார் ஞாபகம் இருக்கா? நான் கதையா சொல்லி தர்றேன், புரியுதா இல்லையா? அங்க போய் என்ன பண்ணாரு? வாசிங்க 2:14. சமயமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்களையும் கண்டு துரத்தி விட்டு காசுக்காரனுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு என் பிதாவின் வீட்டை அப்படின்னா என்ன? அப்ப அங்க என்ன நடக்குது? பஸ்கா பண்டிகையில என்ன வித்துக்கிட்டு இருக்காங்க? ஆடு மாடெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பஸ்கா பண்டிகையில ஆடு மாடு விற்கணும்? இந்த பஸ்கா ஆடு செலுத்தப்பட வேண்டும். புரியுதா? வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கல்ல,
எங்கேருந்து வர்றாங்க? இக்கோனியா, மக்கதோனியா, அத்தேனே பட்டணம், கிரேக்க பட்டணம், இந்த பக்கம் லிஸ்தரா, தேர்தீரா, இந்த ஊரில் சுற்றி ஏசியா மைனர், எபேசு பட்டணம், கொரிந்து பட்டணம், இங்கிருந்தெல்லாம் கப்பலில் வந்துடுவாங்க. அங்கேருந்து ஆடை தூக்கிட்டு வர முடியுமா? வர முடியாது. அதனால பணத்தை கொண்டு வருவாங்க கையில். கொண்டு வந்து எருசலேமில் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு வெட்டப்பட வேண்டும். 12ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், யாத்திராமன். அப்போ பஸ்கா பண்டிகைக்கு வரும்பொழுது ரூபாயை கொண்டு வந்து டெம்பிளில் ஒரு டெம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று. அவன் அங்கேருந்து கொண்டு வந்தது ரோமர் காயின்களை கொண்டு வருவான். இங்கே வந்து டெம்பிள் பணமாக மாற்றணும். பணம் எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்குது. அங்கே வந்து தினாரி அல்லது அவங்க ஆலய காயினை மாற்றி அதை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொண்டு ஆடுவாங்க. அங்கே ஒரு ஆட்டுக்காரன், அங்கே வெளியே ஆடு, வெளியே இப்போ ஆப்போசிட் பாஸ்டர் தான் இருக்காருன்னு வைங்கன்னா, வெளியே ஜபாவை வந்து வெளியே ஆட்டுக்கு இன்சார்ஜாக போட்டாச்சு. இங்கே ஆலயத்துக்கு வெளியே அங்கே பேண்ட் கதம் போடுது. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், பாஸ்டர் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன், தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, புரிய வேணும். பாஸ்டருக்கும் ஜபாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஜபா சொல்லுவார், பாஸ்டர் எல்லாம் சரிதான், ஒரு 10 ஆடு போட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷன், 5 ஆடு கமிஷன் உங்களுக்கு. இப்படி 2 பேரும் வெளியே ஆடை வச்சுக்கிட்டு நான் போய் சொல்லுவேன், அங்கிள் சரியில்லையே, உங்களுக்கு கூடி போனால் ஒரு 10 ஆடாவது கொடுக்கணுமே, நீங்கள் பண்ண வேண்டாம் வேலைக்கு. இல்லை பாஸ்டர் கொஞ்சம் பாருங்க, அதில் சொல்ல சரி பரவாயில்ல, ஒரு 8 ஆடு. என் தப்புக்கு 2 ஆடோ 1 ஆடோ தான் இருக்கும். ஆனால் இவர் 8 ஆடு, 8ல் 4 ஆடுக்கு கமிஷன். நான் அங்கே போனோம், பாஸ்டர் என்ன சொன்னார், 8 ஆடு இல்லையே 10 சொல்லியிருப்பாரு இவர். அங்கிறது இப்போ அந்த காலத்து அப்போன்னா நேரில் போய் கேட்டுப்பாரு, இப்போனா மொபைலில் பாஸ்டர் சென்ட் மீ த மெசேஜ் ஹவு மெனி, எத்தனை ஆடு, அவர் டக்குன்னு அடிச்சிருப்பார், இல்லை 8, சரி பரவாயில்ல 8. இப்படி வேண்டாத்தன வேலை ஆசாரியர்கள் பண்ணி கொண்டிருந்ததுனால தான் ஆண்டவர் சாட்டை எடுத்து ஜெபாவா எடுத்துப்பார். இதனால கோவப்பட்ட பிரதான ஆசாரியன் தான் இயேசுவை பிடிச்சி சிலுவையில் எடுத்து போயாச்சு. அதான் சொல்ல வருது, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் ஆக்காது. பஸ்கா பண்டிகையில் நடக்கிற வேலை. இன்னொன்று, எருசலேம் ஆடு இருக்கு பாருங்க, எருசலேமில் உள்ள ஆடு தான் பஸ்கா ஆடு. அதை ஸ்பெஷலாக எருசலேமில் தான் வளர்ப்பாங்க. புரியுதா? பெத் லேஹம்னா என்னது? ஆடு. பெத் லேஹம், அப்பத்தின் வீடு. அந்த எருசலேமில் பெத்லேஹமில் வளர்க்கக்கூடிய ஆடு ஸ்பெஷல் ஆடு. அதனால தான் இயேசு எங்கே வந்து பிறந்த ஆடு பிறந்துச்சு? பெத்லேஹம். அது பழுதற்ற ஆடு. அப்படிப்பட்ட ஆடு தான் ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்குன்னே வளர்ப்பாங்க. அப்போ அந்த பஸ்கா பண்டிகைங்கிறது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. இப்போ 7 பண்டிகைகளை இந்த ஒவ்வொரு மாதங்களும் விதமாக இங்கே கொடுத்துருக்குறார். 1ஆம் மாதத்தில் 14, 15, 21, இங்கிலீஷில் என்ன கேலண்டர், பெந்தேகோஸ்து பண்டிகை. அப்புறம் 7ஆம் மாதத்தில் 3 பண்டிகை. இது உங்கள் ரெஃபரன்ஸு கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? அப்புறம் ஒவ்வொரு மாத பெயர்கள். திஸ்ரி மாதம் தான் 7ஆம் மாதம். திஸ்ரி மாதம் அவங்களுக்கு கேலண்டர், அதனால தான் எக்காலம் ஊதுவாங்க. புது நியூ இயர் வருது. நமக்கு தை தானே தமிழ் முதல் மாதம். இது சித்திரை, வைகாசி, அப்படியா? அப்போ சித்திரை மாதம் முதல்ல வருதுல்ல, அது மாதிரி திஸ்ரி மாதம் அவங்களுக்கு சிவில் கேலண்டர். தமிழில் என்னன்னு தெரியல, சிவில் ஏதோ ஒன்று. ஆனால் ஆவிக்குரிய கேலண்டர் வந்து நிசான் மாதம். ஸோ இதுதான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெஷாக்கா, பெஷாக், இப்படி இங்கேருந்து வரும் பெஷாக். எப்ரேய வார்த்தையில் பெசஹா. நம்ம அந்த நாட்களில்
பழைய போதகர்மாரெல்லாம் சொல்லுவாங்க பெசாகா பண்டிகை அப்படின்னா. பெஷாக். பஸ்கா ஆசரிக்க வேண்டிய விதம் என்ன தெரியுமா? வீட்டிற்கு ஒரு ஆடு அடிக்கணும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் கொடுப்பாரு. சில வீடுகளில் ஒரு ஆடு சாப்பிட முடியுமா? முடியாது. என்ன மாதிரி ஆளு இருந்தாங்கன்னா ஒரு ஆடு. ஆனா பாஸ்டர் மாதிரி உள்ள வீடுகளுக்கு 2 வீட்டுக்கு ஒரு ஆடு. அதான் கணக்கு கொடுத்தாரு. நீங்க 12வது யாத்திரையில் இருக்கு, அது யாத்திரா பண்ண. வீட்டிற்கு ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆடு பழுதற்றதாகவும் 1 வயதுள்ள ஆண் ஆடாக இருக்க வேண்டும். அது வெள்ளரி ஆடானாலும் சரி, செம்மறி ஆடானாலும் சரி. 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்கணும். 10ஆம் தேதி ஆடை வாங்கி 4 நாள் கேர்ஃபுல்லா பார்க்கணும். டெய்லி இந்த ஆடை வச்சிருக்கும் போது பார்ப்பாங்க, ஏதாவது பழுது இருக்குதா, என்னவோ ஆயிட்டா. இந்த 4 நாள் பழுதற்ற ஆடு அடிக்கப்படணும். ஏன் பழுதற்ற ஆடு அடிக்கப்படணும்? ஏன் பழுதற்ற? ஒரு கால் உடஞ்சிருந்தா என்ன, ஒரு கூணும் குருடு இருந்தா என்ன? ஏன்? அல்லேலூயா. பழுதற்ற ஆடாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இயேசு பழுதற்ற ஆடு. இதெல்லாம் ஆண்டவர் திட்டமா பிளான் பண்ணி செய்த காரியங்கள். 14ஆம் தேதி அடிக்க வேண்டும். அடிச்சு ஈசோப்பு தண்ணால் அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தெளிக்க வேண்டும். ராத்திரி மாம்சத்தை நெருப்பில் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கறியோடும் நின்றுட்டு தான் நின்றுட்டு புசிக்கணும். ஏன்? இது 10வது. இதுக்கு பேர் என்ன? பார்வன் இது பண்ண 10 வாதைகள். இது 10வது வாதை. ஜனங்கள் தப்பித்து வர்றாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பஸ்காவை கொண்டாடுங்க. நீங்க பஸ்காவுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? தேவன் அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதுனால தான் பஸ்கா. அந்த நாள்தான் அந்த ரத்தத்தை எடுத்து தன்னைக்கால்கள் பிடிக்க வேண்டும். அறைகளில கச்சைகள் இருக்க வேண்டும். கால்களிலே பாதரட்சை, கையில் தடி பிடித்து தீவிரமாய் உட்கார்ந்து டைனிங் டேபிள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நாளைக்கு தப்பிச்சு போறாங்க. பார்வன் கடை சொல்லிட்டான். என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் வருவான். யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் இல்லையோ அவன் வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போவார்கள். ஆண்டவர் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் சொன்னார், யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, சங்கார தூதன், ஏஞ்சல் ஆஃப் டெத் அல்லது இங்கிலீஷ்ல டிஸ்ட்ராயர், அவன் வரும்பொழுது யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள குதிச்சிட்டு இருப்பாங்க. ரெடியா கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், டேஸ்டே இருக்காது. பட 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 படம் சாப்பிட்டுட்டு தப்பிச்சு போனப்போம். எங்க போறாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு. அப்ப எந்த வீட்டுல எல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அந்த வீட்டை சங்காரக்காரன் தொட முடியாது. யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்க வீட்டுல முதல் பேரான பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறாங்க. பார்வோன் 8th முழுவதும் அந்த வீட்டில் உள்ள முதல் ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன் எல்லாமே மறிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிலே முதற் பேரானவர் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எதற்கு அடையாளம்? அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். 1. 2வது, பஸ்காவை நினைக்கும் பொழுதெல்லாம், இப்ப நான் எங்க வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைன்னு வைங்களேன், எங்க அப்பா அல்லது எங்க அம்மா என்ன பார்த்துட்டு, அப்பா எனக்கு என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் பஸ்கா பண்டிகை தான். அந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். அதனால ஆண்டவர் சொன்னால், இது தலைமுறை தோறும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதுக்குப்பா வருஷம் தோறும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஆளோட்டு ஏழி நிமித்தம் இந்த சாட்டை தூக்கி அடிக்கும் பொழுது, அப்பான்னு கத்தும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து எங்களை விடுவித்தார். மோனே, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பஸ்கா பண்டிகை தான். இல்லைன்னா சங்காரக்காரன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். அதான் நம்முடைய பஸ்காவாகிய இயேசு.
நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு. சிம்பிளா சொல்லி இதை முடிக்கிற டைம் இல்லை. நாம் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுது சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது. சத்தமர சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறார். முன்னாடி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு ஆளு டெய்லி டியூட்டிக்கு போகும்போது ஒரு நாய் துரத்துக்கிட்டே வருமா. இந்த நாய் துரத்துட்டே வந்து கட்டிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வருமா. அந்த ஆளு பயந்து அந்த ரோடு வழியா போறதுக்கே பயப்படுவாராம். வேலைக்கு பயம். ஏன்னா அந்த நாய் வந்து கடிச்சு கொத்தரி தள்ளிருமோடு. சத்ருவும் அது மாதிரி தான். உங்களுடைய எதிராளியாகிய ஒரு நாள் என்ன செய்திருக்காரு, என்னதான் செய்து பாத்துறோமே அப்படின்ட்டு பக்கத்துல கல்லை தூக்கிட்டு போயிருக்காரு. நாய் பக்கத்துல வந்தா பல்லு இல்லையா. அந்த நாய்க்கு என்ன இல்லை, மாச கணக்கில் இந்த நாயை பார்த்து தான் பயந்து. ஆனா சில சமயங்கள்ல நாய் ரோட்ல போனாலும் நம்மளை வந்து கவ்வி இழுத்துரும். நான் இழுத்த 2 வாரத்துக்கு முன்னால என்ன இழுத்துச்சு இல்ல, சாத்தான் அப்படியே இழுப்பான். சத்ரு நம்ம மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குமானால் சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது. சத்தமாக அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இதுதான் அந்த வசனம். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவை இருக்கபடி பழைய மொழிய புளித்த மாவை அப்படின்னா பழைய வாழ்க்கையை நீ தூர போடு. பழைய ஜீவியத்தில் இருக்காத. பழைய பேச்சு, பழைய உடை பாவனை வேண்டாம். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமாய் நின்று கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்கின்றேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்த அந்த கண்கள் பூமி இங்கு அனுப்பிவிட தேவனுடைய ஏவி 7 ஆவிகளைய எல்லாரும் எளிமை நின்று இந்த பஸ்கா ஆட்டிற்காய் நன்றி செலுத்தப்படும். நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம ஜெபத்தில் நடத்துகிறார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது தேற்றுவா.
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு நேரத்திலும் கர்த்தர் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யூதர்களுடைய பண்டிகைகளை குறித்து நாங்கள் தியானிக்க அது நிமித்தம் ஆண்டவரே உமக்கும் அவர் அந்த பண்டிகைக்கு உள்ள ஆண்டவரே அந்த சம்பந்தத்தை கூட நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை ஒரு விசை நாங்கள் நினைவு கூறும்படியாக, நாங்கள் பெற்ற மகிமை ஒரு விசை நினைவு கூறும்படியாக, உனக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மைக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு சிந்தையோடு கூட இனி எங்களுக்குள் எந்த பாவ அழுக்குகளும் இராதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழத்தக்க ரீதியிலே எங்கள் எல்லாரையும் முற்றிலும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை என்னால் நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நீங்க வரும்போது இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் உன்னோடு கூட வரத்தக்க ரீதியிலே கர்த்தர் எங்களை இன்னும் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை நாங்கள் மறவாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு போதித்து காண்பித்த அந்த அங்கிளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல சுகம், பாதுகாப்பு, கிருபைகளை கொடுத்து நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் வந்ததற்குரிய ஆசீர்வாதங்களோடு கூட உங்க பிரசன்னத்தோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இன்னும் வர வாஞ்சையை கொடுங்க. வராத பிள்ளைகளுக்கும் இந்த வாஞ்சையை கொடுங்க. இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளதோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.